இன்றைக்கி நம்ம ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, தேவையான அளவு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, அப்புறம் இடித்து வச்ச பூண்டும் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளிலாம் வேகிற வரைக்கும் இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, அப்புறம் தேவையான மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரவும் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட குழம்பு இப்போ தயாராகிட்டு. சொல்லப்போனால் இப்படி ஒரு கிளைமேட்டுக்கு சூடாக இந்த காரக்குழம்பு சாப்பிட்றது நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.